ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா சொரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதோட உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். டெய்லி ஒரே குழம்பே வச்சா நல்லா இருக்காது சாப்பிட. அதனால் நான் இன்றைக்கி உருண்டை குழம்பு பண்ண போகிறேன். அதனால் கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை மட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பூண்டும் சோம்பும் போட்டு வெங்காயமும் போட்டு அரைச்சி வச்சுப்போம். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எது போட போகிறேன்னா ஊற வச்ச கடலைப்பருப்பு, அடுத்தது ஒரு 3 பூண்டு பல், அடுத்தது கொஞ்சம் போல் வெங்காயம், அடுத்தது கொஞ்சோண்டு சோம்பு. மசாலா அரைக்கிற மாதிரி நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிப்போம். புளியும் ஊற வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இந்த அரைச்சிக்கிட்டேன். இப்போ நான் கடாய் அடுப்பில் வைக்க போகிறேன். இப்போ பச்சை மிளகாவும் அதில் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதில் பச்சை மிளகா போட்டாச்சு. எண்ணெய் காலி ஆயிடுச்சு. அதை இந்த கேனில் ஊற்றுறேன். ஊற்றிட்டேன்னா இதை கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். இதை பாருங்கள், எண்ணெய் கேனுக்கு நம்ம மேலே லீக் ஆகுதுன்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சுருக்கிறேன். அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு அதில் ரொம்ப வராது. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த பாட்டிலையும் எண்ணெய் ஊற்றிட்டேன். போதும், கொஞ்சோண்டு ஊற்றலாம். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொடிச்சு வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயமும் பொடிஞ்சிச்சு. கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். உப்பு போட்டுக்கிடலாம். தக்காளியும் போட்டுக்கிடலாம். நல்லா வதக்கிக்கிடலாம். இது தக்காளி வெங்காயமும் அரைச்சி போட்டிருந்தா ஈஸியாக இருக்கும். நான் அரைச்சி போட கொஞ்சம் சோம்பேறித்தனம் போட்டுட்டேன். தக்காளி கொஞ்சம் சின்ன சின்னதானா அரைச்சி போட்டுக்கணும். எப்பயுமே இந்த பருப்பு உருண்டை குழம்பு பண்ணும்போது ஒரு சிலர் பருப்பெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வேக வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வேக வச்சுட்டு குழம்புல போட்டுருவாங்க. ஒரு சிலர் வடை மாதிரி செய்து குழம்புல போடுவாங்க. நான் அப்படியே உருண்டை பிடிச்சி கொதிக்கிற குழம்புல போட்டுற போகிறேன். சிம்பிள் மெத்தடாக இருக்கும். தக்காளி நல்லா நசுங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் உப்புலாம் போட்டாச்சு. குழம்பு மிளகாத்தூள் போட்டு காஷ்மீர் சில்லி பவுடர் தான் எப்பவுமே நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க. குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச புளியை நான் ஊற்றிக்கிட்டேன். அதில் எவ்வளோ வீட்டுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் செய்யணும் அதுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கோங்க. நான் 2 பேர் அளவுக்கு செய்கிறேன். மத்தியானமும் நைட்டும் நீந்துச்சுன்னா நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இந்த பருப்பு அரைக்கும் போது உப்பு போட மறந்துட்டேன். இப்போ முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ஓட்டி எடுத்துடலாம் மிக்சியில். உப்பு போட்டால் தான் அந்த உருண்டை குழம்பே நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இது ஒரு அரை அரைச்சிடலாம். அதுக்குள்ளே குழம்பு கொதிக்கட்டும். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள இந்த சொரக்காவை நம்ம பீலர் வச்சு இந்த மேல் தோலெல்லாம் பீல் பண்ணிக்கிடலாம். இப்படியே நல்லா தோலெல்லாம் எடுத்துடுவோம். முதல்ல இதை ரெடி பண்ணுவோம். அடுத்தது நான் இது பருப்பெல்லாம் போட்டு தான் வேக வச்சு தாளிச்சிட போகிறேன்.
இப்போ சொரக்காவை இந்த மாதிரி பீலர் வச்சு தூள் எடுத்துப்போம். பீலர் வச்சு பண்ணால் தோல் வந்து நைஸாக வரும். கத்தியில் பண்ணால் கொஞ்சம் எல்லாம் சதையும் சேர்ந்து வந்துடும். அதனால் இப்போ இதை நான் வந்து வாஷ் பண்ணிக்கிற போகிறேன். நல்லா பீலர் வச்சு பண்ணியாச்சு, வாஷ் பண்ணிக்க போகிறேன். சொரக்காவை சின்ன சின்னதாக வாஷ் பண்ணிட்டேன். சின்ன சின்னதாக நான் அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் பருப்போடு வேக போட போகிறேன். இதை இப்போ வந்து உருண்டை குழம்புக்கு சொரக்காய் போட்டு அடுத்தது புதினா துவையல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாக நல்லா குழைய விழுத போகிறேன். அதனால் சின்ன சின்னதாக அரையணும்னு இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸில் அரிஞ்சு போட்டவங்க நல்லா வெந்துடும். குக்கரில் தானே போட போகிறோம், அதனால் வெந்துடும். சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுப்போம்னு சொல்லுவாங்க. அதனால் சொரக்காய், புதினா, பாவக்காய், இதெல்லாம் நம்ம கோவக்காய் இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணிப்போம். இப்போ வந்து நான் சொரக்காய் கூட்டு பண்ண போகிறேன். அதனால் இதை பாருங்க, பைத்தம்பருப்பு, சிறுபருப்பு, பாசிப்பருப்பு இது ஒன்றா சொல்லுவாங்க. அந்த பருப்பை குக்கரில் போட்டிருக்கேன். அதோட பூண்டு, தக்காளி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காய், அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறமா வெந்தயம், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே நான் நல்லா குக்கரில் வேக வச்சிருக்கேன். நல்லா வேகட்டும். அதுக்கு முன்னாடி அந்த பருப்பு அந்த சொரக்காயெல்லாம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள், சூப்பராக குழம்பு கொதி வந்துச்சு. இந்த கொதிக்கிற பதத்தில் தான் நம்ம உருண்டை குழம்புக்கு இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் உருண்டை பண்ணி அந்த கொதிக்கும் போது தான் போடணும். ஃபஸ்ட்டே போட்டு மாவு கரைஞ்சிரும். கொதிக்கும் போது அப்படியே உருண்டை பிடிச்சி போட்டுருங்க. உங்கள் வீட்டுக்கு எத்தனை உருண்டை குழம்பு தேவையோ அதுக்கு பண்ணிவிட்டு மீதி இருந்தால் மசாலோட கூட சேர்த்துக்கிடலாம். இப்போ கொதிக்கும் போது போட்டால் தான் மாவு கரையாது, இல்லைன்னா மாவு கரைஞ்சிரும். நான் வந்து எல்லாத்தையுமே போட்டுருப்பேன். இப்போ தான் வடைலாம் செய்துட்ருக்க முடியாது. இதில் போட்டால் கூட ஒரு சிலர் வந்து குக்கர் இந்த இட்லி குண்டானில் வேக வச்சு அப்புறமா கொதிக்க வச்சு போட்டுருவாங்க. நான் வந்து அப்படியே போட்டுருப்பேன். இனிமேல் இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி அதில் ஊற்றிடணும். இந்த மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணி பார்த்தீங்களா, அதுவும் இந்த போட்ட உருண்டை கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ இந்த உருண்டை நல்லா வெந்திருக்கும். இது வந்து இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த சொரக்காய் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பருப்பு, சொரக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெந்தயம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சீரகம் எல்லாம் போட்டு இதில் வேக வைக்கிறேன். இது நல்லா வேகட்டும். குக்கருக்கு வெயிட் பண்ணணும். இப்போது உருண்டை குழம்புல பருப்பு நல்லா இந்த உருண்டை வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதை பாருங்கள், நான் போட்ட உருண்டைலாம் அழகாக வெந்திருக்கு பாருங்கள். எல்லாமே வெந்துருச்சு. அதுதான் குழம்பு கொதிக்கும் போது தான் அந்த உருண்டை பிடிச்சி போடணும். இப்போ நான் வந்து இந்த தண்ணியை ஊற்றிடுறேன்.
மிக்ஸி கழுவுன தண்ணி, மாவு அரைச்ச தண்ணி இருக்குல்ல, அதை அப்படியே ஊற்றிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை போடணுன்னா போட்டுக்கலாம். இது வந்து கார குழம்பு டைப்பில் இருக்கனால கொத்தமல்லி தழை தேவையில்லை. இப்போ நல்லா கொதி வரட்டும். புதினா துவையல் நாளைக்கு பண்ணிக்கலாம் தோசைக்கு. ஏன்னா இப்போ வந்து நேற்றுள்ள ரசம் இருக்குது, அதோட சொரக்காய் கூட்டு இருக்குது, உருண்டை குழம்பு இருக்குது, போதும். இது நாளைக்கு தோசைக்கு கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. ஃப்ரிட்ஜில் அப்படி இந்த கவரோடு வச்சுட போகிறேன். 2 பேருக்கு செய்ய வர மாட்டேது, அதிகமாக தான் செய்ய வருது. இது 2 பேர், நான் 5 பேர் கூட சாப்பிட்லாம். அந்த குழம்பு அவ்வளோ குழம்பு இருக்குது. நான் 2 பேருக்கும் செய்கிறேன், ஆனால் நிறைய ஆகிடுது. கொஞ்சமாகவே செய்ய வர மாட்டேங்குது. செம்ம டேஸ்ட்டு. பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுத்து. இது நல்லா வெயிட் போட்டுடலாம். பருப்பு தண்ணிலாம் வெளியில் வருது சார். பருப்பு உருண்டை குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள். இப்போ நம்ம இந்த பதத்துக்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேட்டியான பதத்துக்கு. ஓகே. இப்போ இதை வந்து நல்லா கடையணும். ஒரு 5-6 சவுண்டு வரட்டும், விசில் சவுண்டு வந்த பிறகு நல்லா கடைஞ்சிட்டு காஞ்ச மிளகா, வெங்காயம், கடுகு, சீரகம்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியது தான். புளியெல்லாம் ஊற்ற வேணாம். இது சுரக்காய் கூட்டு மாதிரி செய்யணும். இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுவும் சவுண்டு வந்துடுச்சு. விசில் சத்தம் ஒரு 5-6 சத்தம் வரட்டும். நல்லா மசிய வேகட்டும். அப்படியே கடைஞ்சிட்டு தாளிச்சிடணும். இப்போ நான் அது வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டேன். இப்போது இந்த கடாயில் குழம்பு மீண்டுல சாப்பாடு போட்டு அரிசி சாப்பிட்ருப்பேன். நான் டெய்லி சமையல் பண்ணால் இந்த கடாயில் குழம்போ தொக்கோ எது மீந்தாலும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா விரட்டி சாப்பிடுவேன். பசங்க இருந்தாங்கன்னா பசங்களுக்கு கூட்டி விட்டுருவேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விரசின சாப்பாடு. எல்லா பசங்களுக்குமே பிடிக்கும். கடாயில் சட்டிலேயோ கடாயிலையோ குழம்பு வச்சுட்டு அதை விரசி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு உருண்டை கூட எடுத்து போட்டுக்கலாம். பருப்பு எல்லாம் நல்லா குழஞ்சி வந்துச்சு. இதை அப்படியே மத்து வச்சோ இல்லைன்னா குழி கண்டு வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். நான் இதுக்கு வந்து சால்ட்டு தான் போட போகிறேன். சால்ட்டு போட்டு தண்ணியை நல்லா இருத்தி இதில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். சால்ட்டு போட்டு நல்லா குழி கண்டு வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு அடுப்பில் கடாய் வைக்க வேண்டியதுதான். இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு போட்டுக்கிறேன். நல்லா பொடிஞ்சிச்சு. காஞ்ச மிளகாவும் வெங்காயமும் போட்டு நல்லா தாளித்து விடணும். நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு கொத்தமல்லி தழையும் கூட வந்துச்சு, பரவாயில்ல. இதை அப்படியே தாளித்து இதை ஊற்ற வேண்டியதுதான். இதை பாருங்கள் நல்லா மசிச்சிட்டேன். இதை பாருங்கள் சுரக்காவை நல்லா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டது பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சிட்டேன். நல்லா சுரக்காய் போட்டு இப்போ இந்த தாளிச்சதை இது பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் பொன்னிறமாக வந்த பிறகு இதில் தூக்கி கொட்டிட வேண்டியது தான். புளியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இன்னும் இப்படியே சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ இன்றைக்கி லஞ்ச் வந்து உருண்டை குழம்பு. இந்த பாருங்கள் பருப்பு உருண்டை குழம்பு பண்ணிட்டேன். ஒன்றுத்தில் ரசம் இருக்குது. அடுத்தது சுரக்காய் கூட்டு. நான் வந்து இது பண்ணல, புதினா துவையல் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணல. இது அந்த எடுத்து வச்ச தண்ணி. அடுத்தது ஒயிட் ரைஸ் இருக்குது. இது போதும் இன்றைக்கி எங்களுக்கு. இதோட 2 பேரோட அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி லஞ்சே தான் எங்களுக்கு. இந்த ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.